எல்லாருக்கும் குட் ஈவினிங்க. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், திங்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு சின்ன பாட்டில் நான் ஒரு அழகான செடி, அந்த செடியோட பேர் க்ரோன் ஆஃப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்களின் கிரீடம். இதோட பேர் முட்களின் கிரீடம். இதை நான் ஒரு வீட்டில் போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பாட்டில் அழகாக வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ளார்ஸ் ரொம்ப கவர்ற வகையில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்ததுனால நான் அங்கேருந்து கேட்டு ஒரு 3 செடி கொண்டு அந்த சின்ன நாற்று கொண்டு நட்டுனேன். பாருங்கள், சின்ன இலை வந்துருச்சு, துளிர் விட்டுருச்சு, இதுவும் விட்டுருச்சு, அதுவும் வேர் பிடிச்சிருச்சு. இப்போ இது எப்படியே வச்சா மணி பிளான்ட் கெட்டு போயிடும். அதனால் நான் அதை ஒரு சின்ன பாட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? இதுதான் அந்த பிளான்ட்டு. இந்த பாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த செடியை இதிலேருந்து இந்த வேர் பகுதியில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன குழி பண்ணிக்கலாம். 3 இருக்கிறதுனால 3 இதாக 3 குழி மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த பிளான்ட்டை கெட்டியாக பிடிச்சிருக்கு. வேர் விட்டுருக்கான்னு பார்க்கலாம். வேர் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஆஹா, நல்லா இருக்குது. வேர் பிடிச்சிருக்கு. இது ஒரு சின்ன துண்டு கிள்ளி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வேர் பிடிச்சிருச்சு. இதை இந்த குழி பண்ண இடத்துல இட்டு வச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது எடுக்கலாம். அடுத்தது எடுத்து அடுத்த குழிக்குள்ளே வச்சிடலாம். வேர் பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாமா? வேர் பிடிச்சிருக்கு. இதையும் நட்டுக்கலாம். ஓகே. அடுத்து 3வது செடி. இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது. வேறு இதுலேயும் பிடிச்சிருக்குது, கொஞ்சமாக பிடிச்சிருக்கு. இதையும் எடுத்து வச்சிடணும். சரிங்களா? வச்சுட்டு இதுக்கு முன்னால் இந்த மண்ணில் என்ன கலவை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தேவையான உரங்கள் எல்லாம் போட்டு, இதை பாருங்கள், இந்த வாழை இலை எல்லா கிச்சனோட அந்த எல்லா காய்கறிகளோட அந்த இது நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் அதில் உள்ள. அதுக்கப்புறம் மண்ணை நிரப்பி அதில் ஏன்னா செடி நல்லா தளன்ட்டு வரும். பாருங்கள், நான் இந்த செடிங்கள்லாம் தளன்னு இருக்கிறதுனால நான் இதையும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த நடவுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கொஞ்சமாக இந்த ஸ்ப்ரே மாதிரி ஒரு இது எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த ஸ்ப்ரேவும் அடிச்சிருக்கேன். சரிங்களா? அன்றைக்கி நான் காமிச்சிருந்தேன். அந்த ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது ரெடி ஆகிடுச்சு. அழகான ஒரு சின்ன தொட்டியில் நம்மளுக்கு இந்த நடவு பண்ணியாச்சு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஒளியுள்ள ஒரு பச்சை இலையே முட்கள் நிறைந்த தண்டுகள் இளஞ்சிவப்பு நிறத்துலேயும் வெள்ளை போன்ற பிரகாசமான மலர்களையும் கொண்டது. இலைகள் பச்சை பச்சை கலரில் இருக்கும். இலையுதிர் காலத்திலும் இது ரொம்ப பசுமையாக இருக்கும். இதோட தண்டுகள் முட்கள் நிறைந்தவை. பூக்கள் சிவப்பாகவும் இளஞ்சவப்பாகவும் இருக்கும். அதனால் பார்க்குறதுக்கு நல்ல கவர்ச்சியாக தோன்றும். இந்த பூ பாருங்கள், இந்த பூ தெரியுதுங்களா? இது நல்லா டார்க் ஆகும். வளர டார்க் ஆகும். இது நெக்ஸ்ட்டு இதோட ஆரிஜின் இல்லாட்டி நேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மதகஸ்கர். இதில் பூக்களும் இந்த தண்டில் முள் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை கிறிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து முள் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இதில் ஒரு ஒயிட் மில்காட்டும் ஒரு பால் வெளியில் வரும். கிள்ளுனா அது ரொம்ப விஷமானது. இது தோல் மற்றும் கண் எரிச்சலை நம்மளுக்கு ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்தது, இது நத்தைகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்த இந்த தாவரத்தோட சாறு பயன்படுத்தப்படுகிறது.
மனிதர்களுக்கு இது எரிச்சலூட்டும் அப்படின்னா மனசுக்கு கிடையாது. எரிச்சலூட்டும்னா கை கால்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் இருக்குமே தவிர, நாய், பூனை, விலங்குகளுக்கு தான் நச்சுத்தன்மையாக உடையதாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன் பண்ணி பெல்லை அமுத்தணும்.